ராமஜெயம் கொலை வழக்கில் விசாரணை அதிகாரிகள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தற்பொழுது விசாரணை அதிகாரிகள் மாற்றம் செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புலன் விசாரணை அதிகாரிகளாக திருச்சி டிஐஜி, தஞ்சை எஸ்பி ஆகியோரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கு விசாரணையை தமிழ்நாடு காவல்துறைக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. சிபிஐயிடமிருந்து மாற்றி தமிழக போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ராமஜெயம் சகோதரர் ரவிச்சந்திரன் ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். அமைச்சர் நேருவினுடைய சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கை விசாரிக்கும் சிபிஐனுடைய புலன் விசாரணையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதால சிபிஐயிடமிருந்து மாற்றி தமிழக காவல்துறைக்கு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றுதான் ராமஜெயத்தினுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அப்போதைய நீதிபதி பாரதிதாசன் சிபிசிஐடி டிஜிபி கண்காணிப்புல தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார் உள்ளடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டது. இந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு சார்பில் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் அந்த இடைக்கால விசாரணை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் இந்த வழக்கு இந்த நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக காவல்துறை சார்பில் ஆஜரான மாநில தலைமை அரசு குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா இந்த வழக்குல பல்வேறு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு கொலைக்கான உள்நோக்கங்களுடன் ஆராயப்பட்டு புலன் விசாரணை நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார் திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டாலும் தொடர்ந்து தொய்வின்றி புலன் விசாரணை சென்றதாகவும், ஆனால் தற்போது அவர் கடலூர் மாவட்ட எஸ்பியாக பணிமாற்றம் செய்திருப்பதனால புலன் விசாரணை பாதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவருக்கு பதிலாக திருச்சி அல்லது திருச்சிக்கு அருகில் உள்ளவர்களை புலன் விசாரணை அதிகாரிகள் நியமித்தால் வழக்கினுடைய புலன் விசாரணை எளிதாக இருக்கும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சுந்தர் மோகன் கடலூருக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்ட ஜெயக்குமார் எஸ்பிக்கு பதிலாக திருச்சி டிஐஜி, தஞ்சாவூர் எஸ்பி ஆகியோரை கூடுதலாக நியமித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அதிகாரிகளோடு புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.